வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலினிஸ் குயிசன். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்ல காரசாரமான மட்டன் நெஞ்செலும்பு சூப். இந்த மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு உடம்புக்கு ரொம்பவே தெம்பு கொடுக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு நெஞ்சச்சளி இருந்துச்சுன்னா இந்த சூப் வச்சு சாப்பிடும்போது நெஞ்சச்சளி நல்லா கிளியர் ஆகிறதுக்குமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான பொருள்லாம் முதல் நம்ம இடித்து எடுத்துக்கலாம். 2 சின்ன துண்டு இஞ்சி, 7 பல்லு பூண்டு, 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இடித்தாலே போதும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10லேருந்து ஒரு 15 நம்பருக்கு சின்ன வெங்காயமும் நல்லா இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கலாம். சூப்புக்கு எப்போவுமே நல்லா இந்த மாதிரி இடித்து செய்யும்போது அந்த சூப்போட வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இப்போ இதெல்லாமே கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த சூப்புக்கு தேவையான தாளிப்பு பண்ணிடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் சேர்த்து நல்லா எண்ணெயிலேயே நல்லா வதக்கிடலாம். இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். நம்ம இடித்து வச்சுருந்த சின்ன வெங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருந்த நெஞ்செலும்பை சேர்த்துக்கலாம். நான் இந்த சூப்பு செய்யறதுக்கு 400 கிராம் நெஞ்செலும்பு எடுத்திருக்கேன். இப்போ நெஞ்செலும்பை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடணும். நல்லா பழுத்த 2 தக்காளி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இந்த சூப்புக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், தனியா. இப்போ இந்த சூப்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த சூப்புக்கு 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா இந்த சூப்பு 5லேருந்து 6 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கர் மூடி போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பச்சை கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்க்கும்போது சூப்பு நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி போட்டுட்டு 8 விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். எலும்பெல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்துடும். பசங்களுக்கு நெஞ்சச்சளி இருந்துச்சுன்னா ஒருவேளை சூப்பாக சாப்பிடலைன்னா இந்த சூப்பை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம சாதத்தோடு கூட பிசைஞ்சு கொடுக்கலாம். இப்போ ப்ரெஷர் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பொடியாக நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடலாம். 8 விசில்லையே மட்டன் அந்த எலும்பு பீஸ் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். அவ்வளோதான், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நல்ல காரசாரமான மட்டன் நெஞ்செலும்பு சூப். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஷாலினிஸ் குயிசன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட்டாக வரும். எப்படி இருந்துன்னு கமெண்ட்லேயும் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.